ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நாவூரும் சுவையில் ஒரு மாங்காய் தொக்கு அருமையாக எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, ரச சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் இதே மாதிரி வாங்கி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதமானாலும் கெட்டு போகாது. இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க. இது பண்ணுறதுக்கு புளிப்பான மாங்காய் 3 மாங்காய் எடுத்து தோல் நோக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் நீக்கிட்டு ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட்டெல்லாம் துருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்தால் தான் நல்லா வெந்து நல்லா கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி துருவினீங்கன்னா நல்லா வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடுசாக நம்ம துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாமே துருவி எடுத்துட்டோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாங்காய் வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக துருவி எடுத்ததுக்கப்புறமா பேன் அடுப்பில் வச்சு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு எப்போதும் ஊறுகாய் தொக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணுங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மாங்காய் கொஞ்சம் வேகணுங்க. அதனால் ஒரு 3 மினிட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கினா தான் தொக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மாங்காய் பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காய் இன்னும் 1 நிமிஷம் வேகணும். இப்போ பாருங்கள் 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு மாங்காய் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசால் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதிகமாக மாங்காய் எடுத்துருந்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பொதுவாக தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது, கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம். இது கூட காய பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஊறுகாய் தொக்குனாலே நம்ம சேர்க்க வேண்டியது வெந்தய பொடி, கடுகு பொடி 2மே நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன் வீட்டில். அதுலேருந்து தான் இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தய பொடியும் கடுகு பொடியும் ரொம்ப முக்கியங்க. ஊறுகாய்க்கு சேர்த்தாச்சு. வெந்தய பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடுகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த வெந்தயம் கடுகு வறுத்து பொடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஊறுகாய் செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு செய்யலாம். இல்லாட்டி ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்யும்போது வறுத்து பொடிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் அதிகமாக தான் இருக்கணும். அதுக்கேற்றபடி பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு எண்ணெய் எல்லாமே அதிகமாக இருந்தால் தான் இந்த தொக்கு ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீசனில் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் எல்லாம் கிடைக்கும்போது வாங்கி செய்து வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. எண்ணெயும் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக மட்டும் போட்டு செய்து வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், இப்போ நமக்கு தொக்கு தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாடு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி எண்ணெய் மிதக்கணும். அப்படி இருந்தால் தான் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு எதுவுமே கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு நாவூரும் சுவையில் நல்ல அருமையான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒயிட் ரைஸு கூட போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கெட்டே போகாது. 6 மாதமானாலும் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.